சூப்பர் படங்க. படம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து காளிதாஸ் 1, காளிதாஸ் 2. காளிதாஸ் 2 பார்த்தீங்கன்னாக்கா வந்து 3க்கு எப்பன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு செமையா முடிச்சிருக்காங்க. எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 நிமிஷத்துல இருக்கு. படத்தை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. கதை பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படம் மாதிரி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மலையாளத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரி த்ரில்லர் படம்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் படத்தில் வரலன்றாங்க. தமிழ் படத்தில் செமையான ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம சொல்ல முடியாது. படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. செம படம். படத்தோட ரெஸ்பான்ஸ்ங்களா? பரத் பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃப்ரேமிங்ல அவர் இருக்காரு. ஏன்னா இந்த படத்துல ஒரு ஹாலிவுட் ஹீரோ ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம லுக்கா இருக்காரு. போலீஸா கலக்கி இருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆக்டரும் செம்மையா பண்ணிருக்காங்க. சங்கீதா பார்த்தீங்கன்னா வந்து சைலண்டா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. படத்தை போய் பாருங்க, தெரியும். அதான் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம கிரைம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்து வேற ஆங்கிள் எடுத்திருந்தாங்க. ஒரு குழந்தை காணாம போகுது. அந்த குழந்தைய வந்து நம்ம காணாம போயிருக்கோம்னு நினைக்கிறோம். அந்த குழந்தை வந்து இறந்துருது. அந்த குழந்தை எப்படி இறந்துது, யார் கொன்னாங்கன்றது கண்டுபிடிக்கிறதா சீக்வன்ஸு. அது வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க ஆங்கிளில் வந்து நான் தான் கொன்னேன்ற காட்டும் போது லாஸ்ட்டை வந்து கொன்னது வேற ஒரு ஆள். அது வந்து நல்ல பிஜிஎம் போட்டு நல்ல ஐப்பேத்தி காட்டியிருக்காங்க. சங்கீதா மேம் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து சரி பெரிய கம்பேக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். பூவே உனக்காக அப்புறம் மேமுக்கு போலீஸா பவானி ஸ்ரீ மேம் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக நடிச்சிருக்காங்க. ஆக்டருக்கே நல்ல டஃப் கொடுக்குற மாதிரி மேம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ரிலீவ் பண்ணிக்கிறோம் சார். ஃபேமிலியாக வந்து பார்க்கட்டும் எல்லாமே. ஸோ தட் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். காளிதாஸ் 3க்கு வந்து நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூவி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவலாக பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் பேக்ரவுண்டு பிஜிஎம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சங்கீதா மேமோட பேக் சூப்பர். எல்லாருமே டோட்டல் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அப்படின்னு தனிப்பட்டுலாம் சொல்ல முடியாது. டோட்டல் டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ட்விஸ்ட்டு தாங்க. தனிப்பட்டு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட்டு. லாஸ்ட் ஃபைனலுமே ட்விஸ்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க. பார்ட் 3க்காக வெயிட்டிங். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ரோல் எப்பயுமே அவர் கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேனே, டோட்டல் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க பண்ணால் மட்டும்தான் அந்த மூவி வெளிப்படுத்த முடியாது. டோட்டல் டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா தான் ஒரு மூவி வெளிப்படுத்த முடியும். ஸோ டோட்டல் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. டோட்டல் டீமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க மூவியில். ஆமாம் இருக்குது, லீடு இருக்குது. வெயிட்டிங். ஓகே, எல்லாருமே ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம். ஓகே, படம் நல்லா இருக்குங்களா? லைக் யூஸ்வலாக அந்த கிரைம் த்ரில்லருக்கு நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவோ அது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு என்னன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங் த்ரில்லர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்வீல் ஆகுது. ஸோ நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன். ஈவன் நான் ஒருத்தர் இண்டிவிஜுவலாக பார்த்து நான் லைக் அப்ரிஷியேட் அண்ட் தேங்க்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே லைக் ஒரு ஹீரோ சென்ட்ரிக்காக இல்லாமல் படம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது. ஒருத்தவங்களுக்கு ஏன் வச்சிருக்காங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் படத்தில் கண்டிப்பாக வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு 3 to 4 ட்விஸ்ட் இருக்குது. அது ஒன்று அன்வீல் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே இது நம்ம கெஸ் பண்ணிட்டோமே நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட். அது யாரையுமே நம்மளால கெஸ் பண்ணல. பரத் போலீஸா ரொம்ப சட்டிலான ஆக்டிங் தான். லைக் எப்படின்னு சொல்றது, ஒரு ஹீரோவா நம்ம சூப்பர்ஃபிஷியலா எதுவும் பண்ணாம அந்த ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு சட்டிலான ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்கு. இருங்க, அது சொல்லக்கூடாது. இல்ல பார்ட் 3க்கு லீடெல்லாம் இல்ல, அது ஆடியன்ஸ் தான் விட்டுருக்காங்க. ஒரு லைக் எதுனா அதுல இது என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ ஈவன் பரத்லையும் கேட்டோம், டேரக்டரையும் கேட்டோம், அதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்ட்டு அவங்களும் அதே தான் சொன்னாங்க. நாங்கள் ஆடியன்ஸை விட்டுட்டோம், நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். மியூசிக் ஆக்சுவலா லைக் படத்துல சாங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இல்ல படத்தோட வரது தான் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ஸோ பட் அந்த கிரைம் த்ரில்லருக்குரிய பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பா படத்துல நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை பார்த்தோம். காளிதாஸ் 2 ரொம்ப அருமையா வந்திருக்கு. படம் போறதே தெரியல, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. டைரக்டர் ஒரு சீனையும் அருமையாக பண்ணியிருக்காங்க. பரத் சார் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சங்கீதா மேடம் அவங்களோட கேரக்டரை புரிஞ்சிக்க முடியல, ஆனால் கிளைமேக்ஸில் அவங்க அசைத்துட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். இப்படி புதுமுக இயக்குனர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.
ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். படம் எப்படி எப்போ முடியும்னே தெரியல. ஆனால் எண்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எக்ஸ்ட்ரானியராக இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். தேட்டர் நல்லா ரஷ்ஷாக தான் போகுது. தேங்க்யூ, பாய். நல்லா இருக்கு. இது வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு சோசியல் மீடியா அவேர்னஸ், பெண்களுக்கான சேஃப்டி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது. ட்விஸ்டர்னு பார்த்தீங்கன்னா யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ணுறது ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தரை காமிச்சு அவர் இல்லைன்னு வேற ஒருத்தவங்களை காமிச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தரை காமிச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கிளைமேக்ஸில் வந்து அதான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் சொன்னதாங்க ஃபுல் சேஃப்டி, நம்மளோட சேஃப்டி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஏன்னா யார் எப்படி என்ன பண்ணுவாங்கிறத நம்மளால சொல்ல முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். பார்க்கலாம்.